திருமகள் நிலமகள் உடனமர் கரி வரதராஜ பெருமாள் திருவடிகளே சரணம். மெய்யன்பர்களே, மார்கழி மகா உற்சவத்தினுடைய 24ஆம் நாள் வைபவத்தில் இன்று மிக அற்புதமான பாசுரமாக ஆண்டாள் அனுபவிக்கிறாள். 30 பாசுரத்திலே 3 இடத்திலே உலகளந்த பெருமாள் வாமன அவதாரத்தை சொல்லுவாள். முதல் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்றும், இரண்டாவது அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்மர் கோமானே என்றும், இந்த பாசுரத்திலே அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்று என்று வாமன அவதாரத்தை சொல்லி ஆரம்பிப்பார். இந்த பாசுரத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் 3 அவதாரங்களை இந்த இடத்திலே சொல்லுவார். வாமன அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் என்று ஆண்டாள் அனுபவிப்பாள். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்று என்று திருவிக்கிரம பெருமானை அவனுடைய திருவடிகளை போற்றி, போன பாசுரங்களில் எல்லாம் பெருமாள் இடத்துல பிரார்த்தனை செய்வார். இந்த இடத்துல இந்த பாசுரத்திலே பெருமாளை போற்றி பாடுவார் ஆண்டாள். உலகளந்த அந்த திருவடிகளை போற்றுவாள். இரண்டாவதாக சென்று அங்கு தென்னிலங்கையும்பார். ஒரு வீரனை அவனோட இடத்துல போய் ஜெயிக்கணும், அதுதான் வீரம். அவனுடைய மண்ணிலே போய் அந்த வீரர்களை வீழ்த்த வேண்டும், அதுதான் பெரிய பெருமை. சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் உன் திரள் போட்டி. உன்னுடைய திறமை சாதாரணமானது கிடையாது. பொல்லா அரக்கர்களை எல்லாம் கிள்ளி கலைந்தவன், அவனுடைய இடத்திலேயே போய் அவங்களை அழித்தார். பொன்றச்சகடம் உதித்தாய் போல் போட்டு கன்று குனிலாய் எரிந்தாய் கடல் போட்டி என்றும், குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போட்டி என்று சொல்லுவார். என்ன குணம்னா, பிறர் கஷ்டப்படும் போது நம்மளுடைய மனசும் கஷ்டப்படணும். ஐயோ பாவமே அப்படின்னு அந்த இடத்துக்கு போய் நின்று மழை பெய்யும் போது குன்று எடுத்து அனைவரையும் அந்த கோபி ஆயர்பாடியவே அப்படியே காப்பாற்றினார். பிறருடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக எடுத்ததுனால அவனுடைய குணம் போற்றின்னு சொல்லுவாண்டாள். வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. நந்தகோபர் வேல் வச்சிருப்பார். பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் மனதிலே நடனம் புரியக்கூடிய அந்த வேல் நந்தகோபர் கையில் இருக்கும். அதனால் அந்த வேல் போற்றி என்றென்றும் சேவகமே. இவனுக்கு உனக்கு எப்பவுமே இன்னைக்கு இல்ல என்னைக்குமே உனக்கு சேவை செய்யணும்னு ஆண்டாள் பெருமாள் இடத்துல பிரார்த்தனை செய்யறான். நம்ம எல்லாரும் சேவை அப்படிங்கறதுல தான் வரணும். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், சேவை பண்ணணும்ட்டே வரணும் அப்படின்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறார். இன்றியாம் வந்தோம். ஒவ்வொரு நாளும் புதிய நாள் தான் நமக்கு எல்லாமே. காலையில் உதயமாகக்கூடிய சூரியன் புதியது, மறையக்கூடிய சூரியனும் புதியது. எல்லாம் ஒவ்வொரு நாளுமே புதியதான நாளுகள். இன்றியாம் வந்தோம், நீ இறங்கு, எங்களுக்கு கருணை புரிய வேண்டும் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் அனுபவிக்கிறார். எப்படிங்கறத பார்க்கலாம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, சென்றெங்கும் தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, குன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, குன்றச்சகடம் உடைத்தாய் புகழ் போற்றி, கன்று குனிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, கன்று குனிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, என்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், என்றென்று ஏவகமே சேதி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். உடையவர்